வணக்கம். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் தேர்வுக்காக நாம தயாராயிட்டு இருக்கோம். ஆமா, அதுக்கு உதவுற மாதிரி சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கேள்வி பதில் வடிவத்துல ஆழமா அலசலாம். ரொம்ப நல்லது. சரி, அப்போ நேரடியா முதல் கேள்விக்கே போயிடலாம். போலாம். சரி, முதல் கேள்வி பாரத் டாக்ஸி சேவைய பத்தினது. ம், இதுல 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இது இந்தியாவோட முதல் தேசிய அளவிலான ஓட்டுநர்களுக்கே சொந்தமான ஒரு மொபிலிட்டி கூட்டுறவு தளம். இது ஜீரோ கமிஷன் மாடல்ல செயல்படுது. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2, இந்த தளம் அமுல், IFFCO, நாஃபேட் போன்ற நிறுவனங்களால் ஊக்குவிக்கப்படுது. ஓட்டுநர்களை சார்தீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஸ்டேட்மெண்ட் 3, இதுக்கு எந்த பைலட் ஃபேஸும் இல்லாம நேரடியா நாடு தழுவிய அளவுல தொடங்கப்பட்டிருக்கு. இதுல எது சரி? இதுல பாத்தீங்கன்னா சரியான பதில் ஆப்ஷன் சி, அதாவது ஒன்லி IN2. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் சரி. ஆமா, முதல் ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே இந்தியால முதல் முறையா ஓட்டுநர்களை ஓன் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அதுலயும் இந்த ஜீரோ கமிஷன் மாடல் தான் இதோட மிகப்பெரிய பிளஸ். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அமுல், IFFCO மாதிரி பெரிய கூட்டுறவு நிறுவனங்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. டிரைவர்ஸை சார்த்தீஸ்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு? அது என்ன, பாரத் டாக்ஸி சேவை எடுத்த உடனே நாடு முழுக்க தொடங்கப்படல. இது சஹாகார் சே சம்ருத்தி திட்டத்தின் கீழ் முதல்ல ஒரு பைலட் ரன்னாக தான். ஓ, அப்போ இது ஒரு பைலட் ரன் மாதிரிங்களா? சரியா சொன்னீங்க. முதல்ல டெல்லி மற்றும் குஜராத்ல மட்டும்தான் இதை டெஸ்ட் பண்றாங்க. அதனால ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. தேர்வு நோக்கில் இந்த 2 மாநிலங்களோட பேரும் ரொம்ப முக்கியம். அருமை. கூட்டுறவு இயக்கத்திலிருந்து நேரா அணுசக்திக்கு போகலாம். இந்தியாவோட நியூக்ளியர் எனர்ஜி ரோட்மேப் பத்தி ஒரு கேள்வி. இதுல எது தவறான கூற்று, அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. சரி. ஆப்ஷன் ஏ, இந்தியாவோட முதல் அடுத்த தலைமுறை பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், அதாவது BSMR 200 மும்பை தாராபூர்ல அமைக்கப்படும். பி, ஹைட்ரஜன் உற்பத்திக்காக 5 மெகாவாட் ஹை டெம்பரேச்சர் கேஸ் கூல்ட் ரியாக்டர் விசாகப்பட்டினம் பார்க் வளாகத்துல முன்மொழியப்பட்டிருக்கு. சி, இந்தியாவோட அணுமின் உற்பத்தி திறன் 2031-32க்குள்ள 21,880 மெகாவாட்டை எட்டும். டி, BSMR 200 மற்றும் SMR 55 ஆகியவை வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவை. இ, அணுசக்தி துறை 2033க்குள்ள 5 உள்நாட்டு SMRகளை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இங்க தவறான கூற்று ஆப்ஷன் டி. ஏன் அது தவறு? அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏற்றுமதி செய்வதற்காக மட்டுமே solely ஃபார் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் தப்பு. ஓஹோ. இந்த BSMR 200 மற்றும் SMR 55 ஏற்றுமதிக்கும்னா, ஆனா முக்கியமா உள்நாட்டு பயன்பாட்டுக்கும் தான். சொல்லப்போனா அதிகமா பவர் தேவைப்படுற தொழிற்சாலைகளுக்கு, அதாவது கேப்டிவ் யூஸ்க்காகவும் பழைய ஃபாசில் ஃபியூவல் பிளான்ட்ஸ்க்கு பதிலா மாற்றுவதற்கும் தான் இதோட முக்கிய நோக்கம். இதுல SMR, அதாவது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், ஆனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது பெரிய அணு உலைகள் மாதிரி இல்லாம ரொம்ப சின்னதா ஒரு ஃபேக்டரியிலேயே முழுசா செஞ்சு எடுத்துட்டு போய் பொருத்தக்கூடிய மினி ரியாக்டர்ஸ். இதனால பாதுகாப்பு அதிகம், செலவும் கம்மி. அப்போ மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சரியான தகவல்கள் தானே? ஆமா. தாராபூர்ல BSMR 200, விசாகப்பட்டினத்துல 5 மெகாவாட் ரியாக்டர், பின்ன 21,880 மெகாவாட் இலக்கு. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். சூப்பர். இப்போ விவசாயம் கலாச்சாரம் சார்ந்த ஒரு கேள்வி. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. எது சரின்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஏ, நானோ யூரியா மதிப்பீட்டுக்காக அரசாங்கம் ICAR கூட 5 வருஷ திட்டத்துக்கு 21.20 கோடி மதிப்புள்ள ஒரு MOUல கையெழுத்திட்டது. இதுல கட்டாக்ல இருக்கிற CRIயும் அடங்கும். சரி. ஸ்டேட்மெண்ட் பி, புது டெல்லியில இருக்கிற செங்கோட்டையில நடக்க போற யுனெஸ்கோ இன்டர்கவர்ன்மெண்டல் கமிட்டி ஃபார் சேஃப்கார்டிங் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜோட 20வது அமர்வை இந்தியா நடத்தும். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்மே 100க்கு 100 சரி. ஓகே, ரெண்டுமே சரி. ஆமா. ஸ்டேட்மெண்ட் ஏல இருக்கிற அந்த 21.20 கோடி அமௌண்ட் 5 வருஷ ப்ராஜெக்ட், பின்ன CRI கட்டாக்ங்கிற நிறுவனம், இது 3 முக்கியம். ஸ்டேட்மெண்ட் பி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இந்த யுனெஸ்கோ கமிட்டிய இந்தியா முதல் முறையா நடத்துறதுல அப்படி என்ன சிறப்பு? இது நம்ம நாட்டோட கல்ச்சரல் சாஃப்ட் பவருக்கு, அதாவது கலாச்சார மென்சக்திக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். யோகா, கும்பமேளா மாதிரி நம்ம பாரம்பரிய விஷயங்களை உலக அளவுல முன்னிறுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு.
அதுவும் டிசம்பர் 2025ல செங்கோட்டையில நடக்கப் போகுது. அருமையான தகவல். அடுத்தது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுத்துக கேள்வி. ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங். ஆமா. காலம் 1ல 1 இன்டர்நேஷனல் ஐடியா, 2 சேவா தீர்த், 3 பிஎம்ஸ் அவார்ட்ஸ் 2025. ம்ஹும். காலம் 2ல A பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் நியூ காம்ப்ளெக்ஸ், B இந்தியா டு சேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், C இன்க்ளூட்ஸ் இன்சென்டிவ் ஆஃப் 20 lakhs rupees. இதுக்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் ஏ, அதாவது 1B, 2A, 3C. ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இன்டர்நேஷனல் ஐடியாக்கு இந்தியா முதல் முறை தலைமை தாங்குது. நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கியானேஷ் குமார் தான் அதுக்கு தலைவர். இது நம்ம தேர்தல் முறைக்கு கிடைச்ச அங்கீகாரம் மாதிரி இல்லையா? நிச்சயமா. ரெண்டாவதா, பிரதம மந்திரி அலுவலகத்தோட புது வளாகத்துக்கு சேவா தீர்த்துன்னு பேர் வச்சிருக்காங்க. மூணாவதா, பிஎம்ஸ் அவார்ட்ஸ்ல ட்ராஃபி, ஸ்க்ரால், கூடவே 20 லட்சம் ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க. இந்த மூணுமே தனித்தனி கேள்வியா கூட வரலாம். சரி, இப்போ அறிவியல் பக்கம் போவோம். நேஷனல் குவாண்டம் மிஷன் பத்தி ஒரு கேள்வி. 2035ஆம் ஆண்டுக்கான இந்தியாவோட சரியான இலக்கு எது? சொல்லுங்க. ஏ உலகளாவிய குவாண்டம் மென்பொருள் சந்தையில 50%க்கும் அதிகமா பங்கை பெறுவது, பி 100 ஜிகாவாட் அணுசக்தி திறனை அடைவது, சி USD 10M வருவாயோட 50 புதிய குவாண்டம் ஸ்டார்ட் அப்புகளை தொடங்குவது. நிறுத்துங்க. இதுல சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான். 50%ஆ? அது ரொம்ப பெரிய இலக்கா தெரியுதே. ஆமா, இது உண்மையிலே ஒரு லட்சியமான இலக்கு. 2035க்குள்ள உலக குவாண்டம் சாஃப்ட்வேர் மார்க்கெட்ல பாதிக்கு மேல நம்ம பங்கு இருக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இது சாத்தியமா? சீனா, அமெரிக்காலாம் இதுல பெரிய போட்டியாளர்களாச்சே. சவாலானது தான், மறுக்கல. ஆனா நம்மளோட சாஃப்ட்வேர் துறையோட வலிமையை வச்சு பார்க்கும்போது இது அடையக்கூடிய இலக்கு தான். இதுல பாருங்க, ஆப்ஷன் சில நம்பர்ஸை மாத்தி கொடுத்து குழப்பிருக்காங்க. USD 10M 50 ஸ்டார்ட் அப்ஸ்னு. ஆனா நம்மளோட இலக்கு USD 100M+ வருவாயிற்ற 10க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்களை உருவாக்குறது. சோ நம்பர்ஸ்ல கவனமா இருக்கணும். கரெக்ட். அடுத்து நம்ம வெளியுறவு கொள்கை. இந்தியா ரஷ்யா உறவு பத்தி ஒரு கேள்வி. 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டுல எந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? இது ஒரு நாட் அக்ரீட் அப்பான் கேள்வி. ஓகே, கவனிக்கணும். ஆப்ஷன்ஸ்: ஏ 2030க்குள்ள வர்த்தக இலக்கை USD 100 பில்லியனா நிர்ணயிக்கிறது, பி ரஷ்யர்களுக்கு 30 நாள் இலவச டூரிஸ்ட் விசா, சி இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் IBCAல சேர ரஷ்யா ஒப்புக்கோவடும், டி ஆர்க்டிக் பகுதியில பரஸ்பர பாதுகாப்புக்காக ஒரு விரிவான இராணுவ கூட்டணியில கையெழுத்திடுறது, இ சென்னை வெலாடிவோஸ்டாக் கடல்வழி பாதையில ஒத்துழைப்பை அதிகப்படுத்துறது. இதுல ஏற்றுக்கொள்ளப்படாத முடிவு ஆப்ஷன் டி, இராணுவ கூட்டணியா? ஆமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். காம்ப்ரஹென்சிவ் மிலிட்டரி அலையன்ஸ் ஃபார் மியூச்சுவல் டிஃபென்ஸ். அப்படி ஒரு விரிவான இராணுவ கூட்டணியில கையெழுத்திட்ட மாதிரி எந்த பேச்சும் இல்ல. பாதுகாப்பு ஒத்துழைப்பு இருக்கு, ஆனா இது வேற. அப்ப மத்ததெல்லாம் நடந்துச்சா? ஆமா, மத்த எல்லாமே சரி. வர்த்தக இலக்கு USD 100 பில்லியன், விசா, பிக் கேட் அலையன்ஸ், பிற சென்னை விளாடிவோஸ்டாக் கடங்கடி பாதை, இது எல்லாத்துலயும் ஒப்பந்தம் இருக்கு. கவனம் பொருளாதாரத்து மேல தான் இருந்துச்சு. RBI மானிட்டரி பாலிசி. டிசம்பர் 2025 MPC கூட்டத்துல RBI என்ன முடிவெடுத்தது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆப்ஷன் B-ய நேரடியா சொல்றேன். ரெப்போ விகிதத்தை 25 BPS குறைச்சு 5.25%ஆகவும், FY26 GDP முன்னறிவிப்பை 7.3%ஆகவும் உயர்த்தியது. இது சரியா? இதுதான் 100% சரியான பதில். ஆப்ஷன் பி, ரெப்போ விகிதத்தை 0.25%, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சு 5.25% ஆக்கினாங்க. பணவீக்கம் இன்னும் முழுசா கட்டுப்பாட்டுக்கு வராதப்போ இந்த ரேட் கட் கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா? நல்ல கேள்வி. பணவீக்கம் இன்னும் RBIயோட 4% இலக்குக்கு மேலதான் இருக்கு. ஆனா அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு உந்துதல் தேவை. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற ஒரு நடவடிக்கையாதான் இந்த ரேட் கட்ட பார்க்கணும். தேர்வுல இந்த 2 நம்பரும் முக்கியம். 5.25% ரெப்போ ரேட் மற்றும் 7.3% GDP forecast for FY26. அடுத்து ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஐ பஞ்ச் ஜோதி என்கிற பேர்ல நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் 2025-30 RBI வெளியிட்டது. ஸ்டேட்மெண்ட் 2 ஒம்புட்ஸ்மன் திட்டத்தின் கீழ் RBIக்கு வந்த புகார்கள் FY25ல 13.55% அதிகரித்து கடன்கள் மற்றும் காடுகள் சம்பந்தமான புகார்களே அதிகமா இருந்துச்சு. இதுவும் ஆப்ஷன் சி. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐ அண்ட் ஐ தான். ரெண்டுமே தரவுகளின்படி சரி.
NSFI 2025-30க்கு பஞ்சஜோதிங்கிற ஃப்ரேம்வொர்க் புகார்கள் 13.55% அதிகரிச்சு 13.3 லட்சமா இருக்கு. அடுத்து பேங்கிங் லிஸ்ட்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு ஆட் ஒன் அவுட் கேள்வி. இதுல எது பொருந்தாதது? ஓகே, சொல்லுங்க. ஏ SBI, HDFC, ICICI ஆகியவை DSIBs ஆக தொடர்கின்றன. பி நடப்பு கணக்கு பற்றாக்குறை Q2 FY26ல GDPல 1.3% ஆக குறைஞ்சிருக்கு. சி சர்வே ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபோர்காஸ்டர்ஸ் 25-26ல GDP வளர்ச்சி 8.5% ஆக இருக்கும்னு கணிச்சிருக்கு. அங்கே நிறுத்துங்க. ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. அதுதான் ஆட் ஒன் அவுட். ஏன்? அந்த சர்வே ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபோர்காஸ்டர்ஸ் ஜிடிபி வளர்ச்சியை 7% தான் கணிச்சிருக்கு. அதோட ரேஞ்ச் வந்து 6.5% to 7.4%. ஆனா இங்க 8.5%ன்னு தப்பா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன நம்பர் வித்தியாசம் தான் நம்மள மாட்டிவிடும். ஓஹோ, அப்போ DSIBsனா டூ பிக் டு ஃபெயில் பேங்க்ஸ் இல்லையா? கரெக்ட். டொமெஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சரியான தகவல்கள். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபைனான்ஸ்ல எது சரியா பொருந்திருக்கு? ஆப்ஷன் பி ADB லோன் 800 மில்லியன் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் திட்டங்களுக்காக. இது சரியா? ஆமா, இதுதான் சரியா பொருந்திருக்கு. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த 3 மாநிலங்களுக்கும் 800 மில்லியனுக்கு மேல கடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ மத்ததெல்லாம் தப்பு? ஆமா. உதாரணத்துக்கு நுமாலிகர் ரிஃபைனரி ஒரு நவரத்ன கம்பெனி, மகாரத்னா இல்ல. LIC அறிமுகப்படுத்தினது ப்ரொடெக்ஷன் பிளஸ் மற்றும் பீமா கவச். இந்த மாதிரி சின்ன சின்ன விவரங்கள் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் எது தவறா பொருத்தப்பட்டிருக்கு? சொல்லுங்க. ஆப்ஷன் இ DEC4 இன்டர்நேஷனல் சீட்டா டே, சீட்டாஸ் அண்ட் தி சிட்டி. இது சரியா? இதுதான் தவறான பொருத்தம். இன்டர்நேஷனல் சீட்டா டே December 4ங்கிறது சரிதான். ஆனா சீட்டாஸ் அண்ட் தி சிட்டின்னு ஒரு தீம் இந்த குறிப்புகள்ல குறிப்பிடப்படல. அதனால இதுதான் தவறான பொருத்தம். மத்ததெல்லாம் சரிதானே? வேர்ல்ட் சாயில் டே தீம்? ஆமா, ஹெல்தி சாயில்ஸ் ஃபார் ஹெல்தி சிட்டிஸ் அது சரி. டாக்டர் அம்பேத்கரோட 70th நினைவு தினம் மகாபரிநிர்வான் திவஸா அனுசரிக்கப்படுறதும் சரிதான். ஓகே, இப்போ பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ் அண்ட் லிஸ்ட்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. 1 எக்ஸசைஸ் ஹரிமாவ் சக்தி இந்தியா மலேசியா இடையே ராஜஸ்தான்ல நடந்தது. 2 எக்ஸசைஸ் இக்குவேரின் இந்தியா மாலத்தீவுகள். 3 இந்திய பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் சிப்ரியோட டாப் 100 ஆயுத உற்பத்தியாளர்கள் பட்டியல்ல வந்திருக்கு. இதுக்கு பதில் ஆப்ஷன் டி ஆல் 1, 2 and 3 மூணுமே சரியான தகவல்கள். இந்த 3வது பாயிண்ட் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. இது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட ஒரு பெரிய வெற்றி. நாம ஆயுதங்களை இறக்குமதி செஞ்ச நிலைமை மாறி இப்போ உலக தரத்துல உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம பாதுகாப்பு தற்சார்புக்கு ஒரு பெரிய மைல்கல். சூப்பர். இப்போ ஒரு நேரடி கேள்வி. அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். டைம்ஸ் CEO ஆஃப் தி இயர் 2025 மற்றும் CNN News 18 இந்தியன் ஆஃப் தி இயர் 2025 விருதுகள் யாருக்கு? இதுக்கு பதில் ஆப்ஷன் ஏ நீல் மோகன் மற்றும் ஜே ஷா. நீல் மோகன் யூடியூப் CEO. ஆமா, ஜே ஷா வந்து ரெண்டுமே நேரடி கேள்விகள். குழப்பம் இல்லாம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் மிஸ்செலேனியஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எது சரின்னு சொல்லுங்க. இந்தியா தனது 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிதமான அடுத்த வருஷம் நியோஜில இருக்கு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் ரேஜ் பேட்டர் 2025ஆம் ஆண்டின் சொல்ல அறிவிச்சது. டெல்லி விமான நிலையம் வாட்டர் பாசிட்டிவ் அந்தஸ்தை பெற்ற முதல் இந்திய விமான நிலையமானது. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி ஆல் A, B and C. 3மே ரொம்ப முக்கியமான சரியான செய்திகள். INS அரிதமான் வந்து ஒரு SSBN. ஆமா, நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். அப்புறம் ரேஜ் பேட் அண்டே இணையத்துல கோபத்தை தூண்டுற மாதிரி போடுற கான்டென்ட். டெல்லி ஏர்போர்ட் வாட்டர் பாசிட்டிவ் ஆனது ஒரு பெரிய சாதனை. இந்தியாவின் எரிசக்தி துறை, அதாவது எனர்ஜி டிரான்சிஷன் பத்தி சாந்தி மசோதா அப்படின்னு ஒரு மசோதாவுக்கு சமீபத்துல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதோட முழு பெயர் அட்டாமிக் எனர்ஜி பில் 2025. இந்த மசோதா மூலமா இந்திய அரசாங்கம் அணுசக்தி திறனை 100 ஜிகாவாட் ஆக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. கேள்வி என்னன்னா, அது எந்த வருஷத்துக்குள்ள? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இதுக்கான சரியான பதில் 2047. 2047. ஓகே. எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தா
இப்போ இருக்கிற திறன் 8 ஜிகாவாட்க்கும் குறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. ஃப்ரம் லெஸ் தென் 8 gigawatts to 100 gigawatts. இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். கிட்டத்தட்ட 12 மடங்களுக்கு மேல அதிகரிப்பு. ஓ, 12 மடங்கு! இந்த இமாலய இலக்க அடைய இந்த சாந்தி மசோதால அப்படி என்னதான் சிறப்பு அம்சம் இருக்கு? நல்ல கேள்வி. இந்த இலக்க அடையத்தான் இந்த மசோதாவோட மைய அம்சமே இருக்கு. இட் allows private firms to hold up to 49% equity. ஓ, அப்ப பிரைவேட் செக்டர் உள்ள கொண்டு வராங்க. கரெக்ட். இதுவரைக்கும் முழுசா அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு துறையில முதல் முறையா தனியார் நிறுவனங்களுக்கு 49% வரைக்கும் பங்குகள் வச்சுக்க அனுமதி தராங்க. இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். புரியுது. அந்த 2047ங்கிற வருஷத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? நிச்சயமா. 2047ல இந்தியா சுதந்திரம் வாங்கி 100 வருஷம் முடியுது. அந்த நூற்றாண்டிலே இந்தியா எரிசக்தி துறையிலையும் தற்சார்பு அடையணும் ಅನ್ನೋதுதான் நோக்கம். அப்போ தேர்வு நோக்குல மாணவர்கள் எதையெல்லாம் குறிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்? இதுல ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 மசோதாவோட பெயர் சாந்தி பில். 2 இலக்கு ஆண்டு 2047. 3 இலக்கு திறன் 100 ஜிகாவாட். 4 தனியார் பங்கு 49%. சரி. இதோட சேர்த்து இந்த மசோதா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 மற்றும் சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 இந்த ரெண்டையும் திருத்துதுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அருமை. அடுத்ததா நாம பார்க்க போறது கிராமப்புற வேலைவாய்ப்பு. MGNRGAக்கு பதிலா VBGARAMG பில் அப்படின்னு ஒரு புதிய மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஆமா, விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன். இந்த புதிய திட்டத்தின் கீழ ஒரு குடும்பத்துக்கு உத்தரவாதம் செய்யப்பட்ட வேலை நாட்கள் எத்தனை? இதுல வேலை நாட்கள் 100லிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. So the correct answer is 125 days. வெறும் 25 நாட்கள் அதிகரிப்பு மட்டும்தானா? இல்ல இந்த திட்டத்தோட நோக்கத்துல வேற பெரிய மாற்றங்கள் இருக்கா? இது வெறும் நாட்கள் அதிகரிப்பு மட்டும் இல்ல. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். MGNREGக்கும் இதுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. அப்படியா? அது என்ன? இந்த புதிய மசோதா ஒரு 4 முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்துது. 1 வாட்டர் செக்யூரிட்டி. 2 கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3 லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன். கடைசியா கிளைமேட் சம்பந்தப்பட்ட பணிகள். ஓகே, அப்போ வெறும் வேலைவாய்ப்பை தாண்டி ஒரு அசெட் கிரியேஷனும் இதுல நடக்குது. எக்ஸாக்ட்லி. கிராமப்புறங்கள்ல ஒரு நீடித்த வளர்ச்சியை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். தேர்வுல பழைய நாட்கள் 100, புதிய நாட்கள் 125 இந்த ஒப்பீட்ட கிடைக்கலாம். அதோட இந்த 4 ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னேனும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான தேசிய நிகழ்வு, சென்சஸ். 2027ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இந்த முறை கணக்கெடுப்புல அதிகாரப்பூர்வமா ஒரு புதிய அளவுரு, a new parameter சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்ன? இது சமீபத்துல ரொம்ப விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த புதிய அளவுரு காஸ்ட் இனோமரேஷன், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு. ஓ, காஸ்ட் என்யூமரேஷன். அப்போ இந்த முறை சென்சஸ்ல இது ஒரு பெரிய மாற்றம். ஆமா, இதுல 2 விஷயங்கள் தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது, இது இந்தியாவின் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். அப்போ எல்லாமே டிஜிட்டலா நடக்க போகுது. ஆமா, இதுவே ஒரு தனி கேள்வியாக வரலாம். 2வது, நீங்க சொன்ன மாதிரி காஸ்ட் இனோமரேஷன் அதிகாரப்பூர்வமா சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 3 தகவல்களையும், அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ், இன்க்ளூஷன் ஆஃப் காஸ்ட் என்யூமரேஷன் அண்ட் டோட்டல் காஸ்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமா. அடுத்தது இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் துறை. சின்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ், சுருக்கமா REPM உற்பத்தியை ஊக்குவிக்க ஒரு புதிய திட்டத்தை மையம் அறிவிச்சிருக்கு. இந்த திட்டத்துக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு, டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே என்ன? இந்த திட்டத்துக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 7280 கோடி. 7280 கோடி. இது ஒரு பெரிய தொகை. இந்த REPMக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் சாதாரண காந்தங்கள் மாதிரி இல்ல. இவை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட மோட்டார்கள், ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸ், பாதுகாப்பு சாதனங்கள்னு ரொம்ப ஹைடெக் துறைகள்ல இது ஒரு அத்தியாவசியமான பொருள். ஓகே, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கத்தான் இந்த திட்டம். கரெக்ட். இப்போதைக்கு இந்தியால இதை ரிஃபைன் பண்ற ஒரே பொதுத்துறை நிறுவனம் IREL, அதாவது இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட். தேர்வுல இந்த நிதி ஒதுக்கீடு 7280 கோடி. IRELோட பேரு, பின்ன இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம், இந்த 3 முக்கியம்.
அடுத்தது ஆர்ட் அண்ட் கல்ச்சர். யுனெஸ்கோவின் ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் தி இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டில சமீபத்துல ஒரு இந்திய பண்டிகை சேர்க்கப்பட்டிருக்கு. அது எந்த பண்டிகை? அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான தீபாவளி பண்டிகை. தீபாவளி. தீபாவளி இது இந்தியாவுக்கு கிடைச்ச எத்தனையாவது அங்கீகாரம்? தீபாவளி இந்த பட்டியல்ல இடம் பிடிச்ச 16வது இந்தியன் அம்சம், 16th இந்தியன் எலிமெண்ட். இதுக்கு முன்னாடி யோகா, கும்பமேளா, துர்கா பூஜை எல்லாம் இதுல இருக்கு. சரி, அடுத்ததா இந்தியா எந்த பண்டிகைய இந்த பட்டியலுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கு? அடுத்த சுழற்சிக்காக இந்தியா பீகாரோட சத்து பூஜாவை பரிந்துரை செஞ்சிருக்கு. யுனெஸ்கோ தொடர்பான கேள்விகள் அடிக்கடி வரும். அதனால இப்போ சேர்ந்தது தீபாவளி. அது 16வது. அடுத்த நாமினேஷன் சத்து பூஜா. இந்த 3 விஷயமும் முக்கியம். அடுத்ததா அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சமீபத்துல தி கிரேட் ஆனர் நிஷான் அப்படின்னு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. இது எந்த ஆப்பிரிக்க நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருது? இது எத்தியோப்பிய நாட்டின் மிக உயர்ந்த விருது. தி அவார்ட் இஸ் ஃப்ரம் எத்தியோப்பியா. ஓகே, எத்தியோப்பியா. ஆமா, அந்த நாட்டு பிரதமர் அபிய் அஹ்மத் ஆலி ஒரு பைலாட்ரல் மீட்டிங்ல இந்த விருதை வழங்கினார். பிரதமருக்கு கிடைக்கிற சர்வதேச விருதுகள் பத்தின கேள்விகள் பொதுவா வரும் தானே? நிச்சயமா வரும். இதுல 3 விஷயங்கள் இருக்கு. விருதோட பெயர் தி கிரேட் ஆனர் நிஷான், நாடு எத்தியோப்பியா, விருதை வழங்கியவர் பிரதமர் அபிய் அஹ்மத் அலி. இந்த 3 ரொம்ப முக்கியம். சில சமயம் யார் கையால வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சரி, அடுத்தது விவசாயம் சார்ந்த ஒரு திட்டம். மக்கானா, அதாவது தாமரை விதை வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. 2025-26ல இருந்து 2030-31 வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதோட நிதி ஒதுக்கீடு எவ்வளோ? இந்த திட்டத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு 476.03 கோடி. ஆர்ஆர்பி மாதிரி தேர்வுகளுக்கு விவசாயம் சார்ந்த திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் என்னென்ன? இது வெறும் உற்பத்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல. The scheme focuses on quality seed production, branding and export promotion. ஓ, அப்போ ஒரு முழுமையான வளர்ச்சி திட்டம். ஆமா, தரமான விதை உற்பத்தி, மக்கானாவை ஒரு பிராண்டா உருவாக்குறது, ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது. இதன் மூலமா விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்கிறதா முழு நோக்கம். தேர்வுல இந்த நிதி ஒதுக்கீடு 476.03 கோடி ரூபா. திட்டத்தோட காலம் 2025-31. அப்புறம் அந்த நோக்கங்கள், இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சமூக பிரச்சாரங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு. இன்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயின் ஃபார் அ சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத். ஆமா, குழந்தை திருமணமற்ற இந்தியாவுக்கான பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தோட காலம் என்ன? எவ்வளவு நாட்கள் இது நடக்குது? இந்த பிரச்சாரத்தோட காலம் 100 நாட்கள். இட்ஸ் a 100-day campaign. இந்த 100 நாள் பிரச்சாரத்தை எப்படி செயல்படுத்துறாங்க? இது ஒரே கட்டமா நடக்காது. The campaign operates in 3 spells. அதாவது 3 கட்டங்களா செயல்படுத்துறாங்க. அதுல யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க? இதுல பள்ளிகள், மதத் தலைவர்கள், கிராம பஞ்சாயத்துகள்னு சமூகத்தோட எல்லா மட்டங்களையும் ஈடுபடுத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. தேர்வுல சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் விமென் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், பிரச்சாரத்தோட பெயர், அப்புறம் காலம் 100 days. இந்த 3 முக்கியம். அடுத்தது ஒரு சர்வதேச நிகழ்வு. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் முக்கிய சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துறத தடை செஞ்ச உலகின் முதல் நாடு எது? இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. இது உண்மையிலேயே ஒரு பெரிய நடவடிக்கை. இந்த தடை எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் பொருந்தும்? இந்த தடை டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லா பிரபலமான தளங்களையும் உள்ளடக்கியது. இதோட முக்கிய நோக்கம் குழந்தைகளின் மனநலத்தை பாதுகாப்பது. The ban aims to protect mental health. சட்டத்தை மீறினா நிறுவனங்களுக்கு பெரிய அபராதமும் இருக்கு. சரி, இந்த உலகின் முதல் அப்படிங்கிற வகை நடப்பு நிகழ்வுகள் எப்போதுமே தேர்வுல முக்கியம். சோ நாடு ஆஸ்திரேலியா, வயது வரம்பு அண்டர் 16, நோக்கம் டு protect mental health. இந்த 3 புள்ளிங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் சர்வதேசம்தான். யுஎஸ் நிர்வாகம் ட்ரம்ப் கோல்ட் கார்டு விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது குடியுரிமைக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பாதைன்னு சொல்றாங்க. இதுக்கு குறைந்தபட்ச முதலீடு எவ்வளோ? இதற்கான குறைந்தபட்ச முதலீடு தொகை $1 million, $1 million. ஓகே, இதுல வேற ஏதாவது கட்டணங்கள் இருக்கா அல்லது நிறுவனங்களுக்கு ஏதாவது விதி இருக்கா? ஆமா, இருக்கு. இது முழுக்க எண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சோ கவனமா இருக்கணும். தனிநபர்களுக்கு $1 million முதலீடு. இதோட சேர்த்து $15,000 அப்ளிகேஷன் ஃபீ கட்டணும். சரி, இது மட்டும் இல்லாம
நிறுவனங்கள் ஒரு ஊழியருக்கு $2 மில்லியன் செலுத்தியும் இந்த விசாவை பெறலாம். இதுக்கு முன்னாடி இருந்த EB-5 புரோகிராமுக்கு ஒரு மாற்றா இதை பார்க்கறாங்க. அப்போ இதுல 3 தொகைகள் இருக்கு. ஆமா, $1 மில்லியன், $2 மில்லியன், அப்புறம் $15,000. இந்த 3யும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பேங்கிங் அண்ட் எக்கானமி. இந்திய அரசும் ஆசியா வளர்ச்சி வங்கியும் அதாவது ADMV சமீபத்துல 5 பெரிய வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தங்களோட மொத்த மதிப்பு என்ன? இந்த ஒப்பந்தங்களோட மொத்த மதிப்பு $2.2 பில்லியன். வங்கி தேர்வுகளுக்கு இது ஒரு நேரடியான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 2.2 பில்லியன் நிதி குறிப்பிட்ட ஏதாவது ஒரு துறைக்கு மட்டும்தானா? இல்ல, the funds are for development projects across multiple sectors and states. பல துறைகள் மற்றும் மாநிலங்கள்ல வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியால இந்த ஒப்பந்தங்களை இறுதி செய்ற அமைப்பு எது? இந்தியால இதை இறுதி செய்யறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். தேர்வு நோக்குல நிறுவனம் ADB, மொத்த மதிப்பு 2.2 பில்லியன், அப்புறம் இந்திய தரப்புல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இந்த மூணும் முக்கியம். சரி, அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ். புதிய தலைமை தகவல் ஆணையர் அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் CIC ஆக சமீபத்துல பதவியேற்றவர் யார்? புதிய CICயின் பேர் ராஜ்குமார் கோயல். இவர் ஒரு முன்னாள் IAS அதிகாரி. ஓகே, ராஜ்குமார் கோயல். ஆமா, ராஷ்டிரபதி பவன்ல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. நியமனங்கள் பகுதியிலிருந்து நிச்சயம் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். இந்த CIC பதவியோட முக்கியத்துவம் என்ன? CIC தான் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் RTI ஆக்ட்க்கு கீழே இருக்கிற உச்சபட்ச அதிகாரம். அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யறதுல இவரோட பங்கு ரொம்ப முக்கியம். அதனால தேர்வுல த நியூ CIC இஸ் ராஜ்குமார் கோயல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வெளியிட்ட ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் அதாவது SEEI 2025ல 89.25 மதிப்பெண்களோட முதலிடம் பிடிச்ச மாநிலம் எது? முதலிடம் பிடிச்ச மாநிலம் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் emerged as a top performing state. இந்த குறியீட்டுல யூனியன் பிரதேசங்களுக்கு தனியா தரவரிசை இருக்கா? ஆமா, இருக்கு. மாநிலங்கள் ஒரு குரூப், யூடிகள் ஒரு குரூப். அந்த வகையில யூடிகளுக்கான குரூப் 5ல சண்டிகர் முதலிடத்தை பிடிச்சது. ஓகே, சண்டிகர். ஆமா, குறியீடுகள் பத்தி கேட்கும்போது குறியீடோட பேர் SEEI 2025, வெளியிட்ட அமைப்பு பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, முதலிடம் பெற்ற மாநிலம் ஆந்திர பிரதேஷ், முதலிடம் பெற்ற UT சண்டிகர். இந்த 4 தகவல்களும் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு உலக புகழ்பெற்ற அங்கீகாரம். டைம் இதழோட 2025ஆம் ஆண்டுக்கான பர்சன் ஆஃப் தி இயராக அறிவிக்கப்பட்டது யார்? இந்த முறை அவங்க ஒரு தனிநபரா அறிவிக்கல, ஒரு குழு அறிவிச்சிருக்காங்க. ஒரு குழுவா? ஆமா, the title went to the architects of AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு புரட்சியின் சிற்பிகள். இது ஒரு சுவாரஸ்யமான தேர்வு. இந்த குழுவுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்போ ஒரு தனி நபரை விட ஒரு தொழில்நுட்ப புரட்சியே அங்கீகரிச்சிருக்காங்க. கரெக்ட். தேர்வுல இது ஒரு தனிநபர் இல்ல, ஒரு குழு. அந்த குழுவோட பெயர் தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் AI அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நாம இந்த பகுதியோட கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் பிசினஸ். எந்த நாட்டின் கால்பந்து சங்கம் இந்திய பால் நிறுவனமான அமுலுடன் தங்களோட பிராந்திய ஸ்பான்சர்ஷிப்பை 4வது ஆண்டா நீட்டிச்சிருக்க? அது கால்பந்து உலக சாம்பியன் அர்ஜென்டினா. The partnership is with the Argentina Football Association. அர்ஜென்டினாவா? இந்திய நிறுவனமான அமுல் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது பெரிய விஷயம். நிச்சயமா. அமுல் 2022ல இருந்தே அர்ஜென்டினா கால்பந்து சங்கத்தோட முதல் இந்திய பிராந்திய ஸ்பான்சரா இருக்கு. இந்த புதிய ஒப்பந்தத்தோட சிறப்பு என்ன? இந்த புதிய ஒப்பந்தம் வரப்போற 2026 உலக கோப்பையும் உள்ளடக்கியது. The deal covers the 2026 World Cup. ஓகே. தேர்வுல நிறுவனம் அமுல், நாடு அர்ஜென்டினா, அப்புறம் இந்த ஒப்பந்தம் 2026 வேர்ல்ட் கப்பையும் கவர் பண்ணுன்ற கூடுதல் தகவலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. 77வது குடியரசு தின விழா பத்தின ஒரு கேள்வி. இதுல 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. 1, யூரோப்பியன் யூனியன் தலைவர்களான உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் அன்டோனியோ காஸ்டா தான் முக்கிய விருந்தினர்கள். சரி. 2, பாதுகாப்பு அமைச்சகம் தேசிய கீதத்தோட 100 ஆண்டுகளை குறிக்க வந்தே மாதரம்ங்கிற கருப்பொருளை அறிவிச்சிருக்கு. 3, EU இந்தியா உச்சி மாநாடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது FTA இறுதி செய்யறதுக்காக ஜனவரி 27 அன்னைக்கு நடக்கும். இதுல முதல் பார்வையா பார்க்கும்போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆமா, அதுதான் இந்த மாதிரி கேள்விகள்ல இருக்கிற சிக்கலே. ஒரு சின்ன டீட்டெயில் தான் முழு பதிலையும் மாத்திரும் இல்லையா?
மிக சரியா சொன்னீங்க. இதுதான் போட்டித் தேர்வுகளோட தன்மையே. இங்க பாருங்க, முதல் கூற்றும் 3வது கூற்றும் ரெண்டுமே 100% சரி. யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் தான் சீஃப் கெஸ்ட். அப்புறம் ஜனவரி 27 அன்னைக்கு FTAக்காக EU இந்தியா சமிட் நடக்குது. அப்போ பிரச்சனை 2வது கூட்டுல தான் இருக்கு. கரெக்ட். அந்த 2வது கூற்று தான் இங்க ஒரு ட்ராப். வந்தே மாதரம் கருப்பொருள்ங்கிறது சரி, ஆனா அது 100வது ஆண்டு இல்ல, 150வது ஆண்டு. ஓ, 100 இல்ல 150. ஆமா, வந்தே மாதரத்தோட முதல் 2 பத்திகள் வந்து 1875ல எழுதப்பட்டது. சோ 2025ல நாம கொண்டாடுறது அதோட 150வது ஆண்டு விழா. இந்த 100க்கும் 150க்கும் உள்ள சின்ன வித்தியாசம்தான் ஒரு மதிப்பெண்ணை தீர்மானிக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். இது ரயில்வே கட்டண உயர்வு பத்தினது. சொல்லுங்க. டிசம்பர் 26, 2025 முதல் அமலுக்கு வர்ற இந்த உயர்வு பத்தி 3 கூற்றுகள். ஒன்னு, 215 கிலோமீட்டருக்கு மேல போற ஆர்டினரி கிளாஸ் பயணங்களுக்கு மட்டும்தான் இந்த உயர்வு. சரி. இன்னொன்னு, புறநகர் சேவைகள் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட், அதாவது MST வச்சிருக்கிறவங்களுக்கு விலக்கு உண்டு. இந்த ரெண்டுமே சரி. ஆனா 3வது கூற்றுல கட்டண உயர்வு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசான்னு இருக்கு. இங்க தான் குழப்பம் வருமா? நிச்சயமா. அந்த 2 பைசாங்கிறது தான் தவறான தகவல். 215 கிலோமீட்டருக்கு மேல போற ஆர்டினரி கிளாஸ் பயணங்களுக்கு கட்டண உயர்வு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா மட்டும்தான். ஓ, 1 பைசா தானா? ஆமா, அந்த 2 பைசா உயர்வு வந்து நான் ஏசி மேல் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஏசி வகுப்புகளுக்கு தான். பாருங்க, மறுபடியும் அதே துல்லியத்தன்மை தான் இங்கேயும் டெஸ்ட் பண்ணப்படுது. நீங்க கட்டண உயர்வுன்னு பொதுவா ஞாபகம் வச்சா பத்தாது. எந்த வகுப்புக்கு எவ்வளவு தூரத்துக்கு எத்தனை பைசான்னு பிரிச்சு படிக்கணும். சரியா சொன்னீங்க. அப்புறம் சபர்பன் சர்வீசஸ் மற்றும் MST பயணிகளுக்கு விலக்கு கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். தினசரி வேலைக்கு போறவங்களை இது பாதிக்காது. ஆக அரசாங்க அறிவிப்புகள்ல இருக்கிற இந்த நுணுக்கமான விவரங்கள் தான் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, அறிவிப்புகள்ல இருந்து விருதுகளுக்கு போலாம். ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகள் டிசம்பர் 23, 2025 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை கொடுத்தாங்க. இது தொடர்பான சரியான தகவலோட தொகுப்பு எது? இதுல கவனிக்க வேண்டிய பல சின்ன சின்ன தகவல்கள் இருக்கு. முதல்ல மொத்தம் 24 விருதுகள் 4 பிரிவுகள்ல கொடுத்தாங்க. என்னென்ன பிரிவுகள்? விக்யான் ரத்னா, விக்யான் ஸ்ரீ, விக்யான் யுவா, அப்புறம் விக்யான் டீம். இது அடிப்படை தகவல். ஆனா உங்களை எக்ஸாம்ல குழப்ப போற விஷயங்கள் வேற. உதாரணத்துக்கு இந்த விழா நடந்த இடம். பொதுவா பெரிய விழாக்கள்னா டெல்லியில பாரத் மண்டபம்ல நடக்கும்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இந்த விழா நடந்தது கணதந்திர மண்டப்ல. ஓ, இது ஒரு முக்கியமான டீடைல். ஆமா. அடுத்தது விக்யான் ரத்ன விருது. இது வானியற்பியலாளர் ஜெயந்த் நாரலிகருக்கு மரணத்திற்கு பின்னாடி வழங்கப்பட்டது. ஆனா ஆப்ஷன்ல உங்களை குழப்புறதுக்காக CV ராமன் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் பேரை கொடுப்பாங்க. அப்போ விருது வாங்கினவர், விருது பிரிவு, விழா நடந்த இடம்னு எல்லாத்தையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, விஞ்ஞான சாதனைகள்ல இருந்து பொருளாதாரத்துக்கு வருவோம். MOSP, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், சில முக்கிய பொருளாதார குறிகாட்டிகளுக்கு பேஸ் இயரை மாத்திருக்கிறாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் CPI, நேஷனல் அக்கவுண்ட்ஸ் GDP, அப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் IIP, இந்த 3ஓட புது பேசியர் மற்றும் ரிலீஸ் டேட் என்ன? அதுக்கு முன்னாடி ஏன் திடீர்னு இந்த பேசியரையே மாத்துறாங்க? நல்ல கேள்வி. வெறுமனே எண்களையும் தேதிகளையும் மனப்பாடம் செய்யறதுக்கு பதிலா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பேசியருங்கிறது ஒரு பெஞ்ச்மார்க். அந்த வருஷத்துல இருந்த விலைவாசி உற்பத்தியை வச்சுதான் இப்போ இருக்கிற வளர்ச்சியை நாம ஒப்பிடுவோம். ஓகே. பொருளாதாரம் வளரும்போது மக்களோட நுகர்வு முறைகள், அதாவது கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் மாறும். தொழிற்சாலைகள்ல உற்பத்தி பண்ற பொருட்களும் மாறும். இந்த மாற்றங்களை சரியா கணக்குல எடுத்துக்க பேசியரை அப்பப்போ மாத்துறது அவசியம். அருமையான விளக்கம். So it's about keeping our economic data relevant. சரி, அப்போ அந்த புது எண்கள் என்ன? இப்போ அந்த எண்களை பார்க்கலாம். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது CPI, அதோட புது பேசியர் வந்து 2024. 2024, சரி. அதோட ரிலீஸ் டேட் வந்து February 12, 2026. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். GDPக்கும் சரி, IIPக்கும் சரி. ரெண்டுக்குமே வா? ஆமா, ரெண்டுக்குமே பேஸ் இயர் ஒண்ணுதான், 2022-23. ஓ, அப்போ ரிலீஸ் டேட்ல தான் வித்தியாசம் இருக்குமா? கரெக்ட். GDPயோடது February 27, 2026ல வரும். ஆனா IIPயோடது அதுக்கு அப்புறம் May 28, 2026ல வரும்.
இந்த தேதிகளை ஒரு டேபிள் மாதிரி போட்டு படிச்சா குழப்பம் வராது. இப்போ வங்கித்துறைக்குள்ள நுழையலாம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது ஆர்ஆர்பிஸ் ஒருங்கிணைப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிதி அமைச்சகம் ஒரு புது லோகோவை வெளியிட்டிருக்கு. இந்த லோகோ சின்னங்களோட விளக்கத்துல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இது வெறும் லோகோ பத்தின கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆர்ஆர்பிகளோட புது ஐடென்டிட்டி சம்பந்தப்பட்டது. இதுல கிரீன் கலர் லைஃப் மற்றும் growth-அ குறிக்குது. ஆனா கேள்வியில அது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மற்றும் ட்ரஸ்ட்னு தவறா கொடுத்திருக்காங்க. ஆமா, உண்மையில டார்க் ப்ளூ நிறம் தான் ஃபைனான்ஸ் மற்றும் ட்ரஸ்ட்டை குறிக்குது. இந்த மாதிரி சின்னங்களோட அர்த்தங்களை மாத்தி கொடுத்து குழப்புறது ஒரு பொதுவான எக்ஸாம் உத்தி. இதோட சேர்ந்த இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கா? இருக்கு. இந்த ஒருங்கிணைப்புக்கு அப்புறமா இந்தியால இப்போ மொத்தம் 28 ஆர்ஆர்பிகள் செயல்படுது. பழைய எண் 26ன்னு நினைச்சிடக்கூடாது. ஓகே, 28 ஆர்ஆர்பிஸ். இந்த ரீபிராண்டிங்கை தொடர்ந்து அடுத்த கட்டமா நிதி அமைச்சகம் 3 ஆர்ஆர்பிகளை மார்ச் 2026க்குள்ள ஐபிஓ திட்டங்களை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கு. அந்த வங்கிகள் எவை, அப்புறம் ஐபிஓ வெளியிட என்ன தகுதிகள் வேணும்? அந்த 3 வங்கிகள் ஹரியானா கிராமீன் வங்கி, கேரளா கிராமீன் வங்கி, அப்புறம் தமிழ்நாடு கிராமீன் வங்கி. இது ஒரு முக்கியமான வளர்ச்சி. ஏன்னா இது ஆர்ஆர்பிகளை பங்குச்சந்தையில பட்டியலிட வழிவகுக்கும். தகுதிகள் என்னென்ன? 2 முக்கியமான தகுதிகள் இருக்கு. ஒன்னு, வங்கியோட குறைந்தபட்ச நெட்வொர்த் 300 கோடியா இருக்கணும். 2வது, கடந்த 5 வருஷத்துல குறைஞ்சது 3 வருஷத்துல 15 கோடி ரூபாய் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கணும். 300 கோடி நெட்வொர்த், 15 கோடி ஆபரேட்டிங் ப்ராஃபிட். இந்த எண்கள் ரொம்ப முக்கியம். ஆமா. சரி, ஆர்ஆர்பிகள் ஒரு பக்கம் இருக்க, ட்ரை ஒரு புது உத்தரவு போட்டிருக்கு. ஸ்பாம் மற்றும் மோசடி அழைப்புகளை தடுக்க IRDAI கட்டுப்பாட்டுல இருக்கிற எல்லா காப்பீட்டு நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட எண் தொடர்ல இருந்து தான் அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன எண் தொடர்? அந்த எண் தொடர் 1600 சீரீஸ். 1600 சீரீஸ். ஆமா. காப்பீட்டு நிறுவனங்கள் February 15, 2026க்குள்ள இந்த புது எண் தொடருக்கு மாறணும். இனிமே 1600ல ஆரம்பிக்கிற நம்பர்ல இருந்து கால் வந்தா அது ஒரு உண்மையான இன்சூரன்ஸ் கம்பெனி கால்னு மக்கள் ஈஸியா அடையாளம் கண்டுக்கலாம். இது வாடிக்கையாளர் பாதுகாப்புக்கு ஒரு நல்ல நடவடிக்கை. இதே மாதிரி ஆர்பிஐயும் வாடிக்கையாளர் டெபாசிட்களை பாதுகாக்க ஒரு புது கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. ரிஸ்க் பேஸ்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் பிரீமியம். இது இப்போ இருக்கிற முறையிலிருந்து எப்படி வித்தியாசமானது? இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குட் டிரைவர் டிஸ்கவுண்ட் மாதிரி. முன்னாடி எல்லா வங்கிகளும் நல்லா செயல்பட்டாலும் சரி, சுமாரா செயல்பட்டாலும் சரி, ஒரே மாதிரி இன்சூரன்ஸ் பிரீமியம் தான் கட்டினாங்க. ஒவ்வொரு 100 ரூபாய் டெபாசிட்க்கும் 12 பைசா. ஓகே, ஒரு ஃபிளாட் ரேட். ஆமா. ஆனா இந்த புது முறையில வங்கியோட நிதி ஆரோக்கியத்தை பொறுத்து பிரீமியம் மாறும். நல்லா செயல்படுற சவுண்ட் பேங்க்ஸ் குறைவா செலுத்தலாம். ஒரு தள்ளுபடி மாதிரி. அப்போ சரியா செயல்படாத வங்கிகள்? நிதி நிலையில கொஞ்சம் பலவீனமா இருக்கிற நாட் சோ சவுண்ட் பேங்க்ஸ் ஆர்பிஐ ஒப்புதலோட 100 ரூபாய்க்கு 15 பைசா வரை, அதாவது அதிகமா செலுத்த வேண்டியிருக்கும். இது வங்கிகளை அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியா செய்ய ஊக்குவிக்கும். இது ஒரு நல்ல சீர்திருத்தம். விதிகளை மீறினா என்னாகும்? டிசம்பர் 11, 2025 அன்னைக்கு ஆர்பிஐ கோட்டக் மஹிந்திரா வங்கிக்கு அபராதம் விதிச்சிருக்கு. எவ்வளவு அபராதம், என்ன காரணம்? அபராதத் தொகை 61.95 லட்சம். காரணம் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட்ஸ், அதாவது BSBDA தொடர்பான விதிமீறல்கள். என்ன விதிமீறல்? BSBDAங்கிறது வங்கி சேமிப்பில்லாதவங்கள அமைப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஆனா கோட்டக் மஹிந்திரா வங்கி ஏற்கனவே அவங்க கிட்ட கணக்கு வச்சிருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் மூலமா கூடுதலா BSBDA கணக்குகளை திறந்திருக்காங்க. இது RBI விதிகளுக்கு எதிரானது. ஓகே, சட்டத்தோட நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்போ ஒரு பெரிய ஒப்பந்தத்தை பத்தி பார்க்கலாம். ஜப்பானோட MUFG பேங்க் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட்ல பங்குகளை வாங்குறாங்க. இந்த டீலோட நிதி விவரங்கள் என்ன? இது இந்திய நிதித்துறையில ஒரு மிக முக்கியமான டீல். MUFG பேங்க் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல 20% பங்குகளை வாங்குறாங்க. ஒப்பந்தத்தோட மதிப்பு 39,618 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 4.4 பில்லியன். பெரிய தொகை. இது என்ன முறையில வாங்கப்படுது? இது பிரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் முறையில வாங்கப்படுது. ஒரு பங்கோட விலை 840.93 ரூபான்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஒப்பந்தங்கள்ல இந்த விவரங்களெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொரு சர்வதேச ஒப்பந்தம். நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெர்மனியோட வளர்ச்சி வங்கியான KfW கூட ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் ஒப்பந்தம் போட போறாங்க. அதோட நோக்கம் என்ன? அந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு 150 மில்லியன் யூரோ.
இது SBIக்கும் KFWக்கும் இடையிலான ஒத்துழைப்போட ஃபேஸ் 2. இதோட முக்கிய நோக்கம் இந்தியால கிளைமேட் ஃப்ரெண்ட்லி மற்றும் கிரீன் எனர்ஜி திட்டங்களுக்கு நிதி அளிக்கிறது. அதாவது சூரிய சக்தி, காற்றாலை மாதிரியான திட்டங்களுக்கு. கரெக்ட். இது இந்தியாவோட பசுமை எரிசக்தி இலக்குகளை அடைய உதவும். பொருளாதாரம் மற்றும் வங்கியிலிருந்து இப்போ மின்வெளிக்கு போலாம். டிசம்பர் 24, 2025 அன்னைக்கு ஐஸ்ரோவோட LVM-3 M6 ராக்கெட் ஒரு வணிக செயற்கைக்கோளை வெற்றிகரமா நிலைநிறுத்தியிருக்கு. இந்த மிஷன் தொடர்பான தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. விண்வெளி அறிவியல் கேள்விகள்ல இந்த மாதிரி நுட்பமான விவரங்கள் தான் முக்கியம். இந்த மிஷன்ல 6000 கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இதுதான் இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்ட மிக கனமான பேலோடு. இது ஒரு பெரிய சாதனை. அது நிலைநிறுத்தப்பட்ட ஆர்பிட் பத்தினது. அந்த செயற்கைக்கோள் ஜியோ ஸ்டேஷனரி டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட், அதாவது GTOல நிலைநிறுத்தப்படல. அது 518 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற லோ எர்த் ஆர்பிட், அதாவது LEOல தான் நிலைநிறுத்தப்பட்டது. LEOக்கும் GTOக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? மிக பெரிய வித்தியாசம். LEO பூமிக்கு ரொம்ப பக்கம், GTO ரொம்ப தூரம். அடுத்து தொழில்நுட்பம். ஆப்பிள் நிறுவனம் ஷார்ப்னு ஒரு புது ஓபன் சோர்ஸ் AI மாடலை வெளியிட்டிருக்கு. இதோட முக்கிய வேலை என்ன? இது உண்மையிலே ஒரு பிரமிக்க வைக்கிற தொழில்நுட்பம். இதோட முக்கிய வேலை ஒரு சாதாரண 2D போட்டோவை ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல ஒரு போட்டோ ரியலிஸ்டிக் 3D காட்சியா மாத்துறது. என்னது, 2D போட்டோவை 3D சீனா மாத்துமா? ஆமா, நீங்க உங்க போன்ல எடுத்த ஒரு போட்டோவை நீங்க சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு முப்பரிமாண இடமா இது மாத்தும். இதுக்கு 3D காஷியன் ரெப்ரசன்டேஷனுங்கிற ஒரு டெக்னிக்க பயன்படுத்துது. வியப்பா இருக்கு. சரி, தொழில்நுட்பத்திலிருந்து பாதுகாப்பு துறைக்கு வருவோம். குவாட் நாடுகள் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா அவங்களோட முதல் பயிற்சியை அதாவது FTX நடத்திருக்காங்க. இது எங்க நடந்தது? இது குவாட் கூட்டணியோட ஒரு முக்கியமான மைல்கல். இந்த பயிற்சி ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ், குவாம்ல நடந்தது. இது வேற ஏதேனும் நடவடிக்கையோடு இணைஞ்சு நடந்ததா? ஆமா, இது ஆபரேஷன் கிறிஸ்மஸ் டிராப்ங்கிற ஒரு மனிதாபிமான பணியோட ஒரு பாகையா டிசம்பர் 8 - 12 வரை நடந்தது. இது குவாட் வெறும் ராணுவ கூட்டணி மட்டும் இல்ல, மனிதாபிமான உதவிகள்லயும் இணைஞ்சு செயல்படும்னு காட்டுது. இறுதியா மறுபடியும் விண்வெளி ஆய்வு. 10 வருஷத்துக்கும் மேல செவ்வாய் கிரகத்தை சுத்தி வந்த ஒரு ஆர்பிட்டரோட நாசா தொடர்பை இழுந்துடுச்சு. இந்த விண்கலம் நம்ம மங்கள்யானுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சது. அதோட பேர் என்ன? அந்த ஆர்பிட்டரோட பெயர் மேவன், அதாவது மார்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் வாலடைல் எவல்யூஷன். இது செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டது. ஓ, மேவன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது 2014ல நம்ம ISROவோட மங்கள்யான் செவ்வாயை அடையறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அதோட சுற்றுப்பாதையை அடைஞ்சது. மேவனோட இழப்பு ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திருக்கு. சமீபத்துல நம்ம குடியரசுத் தலைவர் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்சாங்க. அது சம்பந்தமான கூற்றுகள்ல எது சரின்னு பார்க்கலாம். சரி, இதுல சரியான பதில் வடகொரியா 8700 டன் எடை கொண்ட அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை அறிமுகப்படுத்தியதுங்கிறது தான். ஓகே, அப்போ மத்த ஆப்ஷன்ஸ் ஏன் தவறு? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்ச முதல் குடியரசுத் தலைவரா? இல்ல, அதுதான் முதல் தவறான தகவல். அவங்க நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்ச இரண்டாவது குடியரசுத் தலைவர். டு பி பிரிசைஸ், அ சப்மரீன் சார்ட்டி மேற்கொண்ட இரண்டாவது தலைவர். அப்ப முதல்ல போனது யாரு? டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். முதல் தலைவரா இரண்டாவது தலைவரானு குழப்பம் வாய்ப்பு இருக்கு. புரியுது. அப்போ அவங்க பயணம் செஞ்ச நீர்மூழ்கி கப்பல் பத்தின விவரங்கள், அது INS வாக்ஷர் தானே? ஆமா, INS வாக்ஷர். ஆனா அது ப்ராஜெக்ட் 17A கீழே வராது. அது ப்ராஜெக்ட் 75 கீழ் கட்டப்பட்ட ஒரு கால்வரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல். ஓ, ப்ராஜெக்ட் 75. ஆமா, இந்த ப்ராஜெக்ட் நம்பர்ஸை மாத்தி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ இந்த சோர்ட்டி, அதாவது பயணம் எங்க நடந்தது? ஈஸ்டர்ன் சீபோர்டா? அதுவும் தவறான தகவல். இந்த பயணம் நம்ம நாட்டுடைய வெஸ்டர்ன் சீபோர்ட்ல தான் நடந்தது. சோ இந்த சின்ன சின்ன விவரங்கள் INS வாக்ஷியர், ப்ராஜெக்ட் 75, கால்வரி கிளாஸ், வெஸ்டர்ன் சீபோர்ட், இது எல்லாமே ஒரு பொட்டென்ஷியல் கொஸ்டின் தான். கரெக்ட். அடுத்த கேள்விக்கு போலாம். கப்பல் கட்டுதல் தொடர்பான அரசாங்க திட்டங்கள் SBFAS, SBRDS திட்டங்களுக்காக 44,700 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த விவரம் தவறானது? இதுல தவறான கூற்று C, அதாவது இந்த திட்டங்கள் மார்ச் 31, 2030 வரை செல்லுபடியாகுங்கிறது தப்பு. ஓ, அப்படியா?
அப்போ சரியான வருஷம் என்ன? இந்த திட்டங்களோட காலக்கெட்டுவை மார்ச் 31, 2026 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அம்ரித்கால் விஷன் 2047க்கு ஏத்த மாதிரி 2047 வரைக்கும் கூட நீட்டிக்கலாம். ஓகே, அப்போ 2030ங்கிறது ஒரு பழைய தகவல். ஆமா. தேர்வுக்காக மற்ற விவரங்களையும் பார்த்துக்கலாம். SBFAஸ்னா ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இதுல ஒரு கப்பலுக்கு 15லேருந்து 25% வரை நிதி உதவி கிடைக்கும். சரி. SBDS திட்டம். SBDS திட்டம் வந்து கிரீன்ஃபீல்ட் ஷிப் பில்டிங் கிளஸ்டர்ஸ், அதாவது புத்தம் புதிய கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்குறதுல கவனம் செலுத்துது. இதுல இலக்குகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. 2047க்குள்ள 4.5 மில்லியன் gross டன்னேஜ் கப்பல் கட்டும் திறன் அடையிறது தான் இலக்கு. இந்த எண்களையும் வருஷங்களையும் குறிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா. அடுத்தது வங்கி மற்றும் பொருளாதாரம். RBIயோட ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா 2024-25 அறிக்கை பத்தின ஒரு கேள்வி. ஆமா. கோடிட்ட இடங்களை நிரப்பணும். கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது GNPA ரேஷியோ பல தசாப்தங்கள்ல இல்லாத அளவுக்கு % குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட மொத்த சொத்துக்களின் பங்கு % குறைஞ்சிருக்கு. இதுக்கு சரியான பதில் பி. அதாவது 2.1% and 54.9%. 2.1%. இது ஒரு மல்டி டெக்கேடல் லோன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. செப்டம்பர் 2025ல GNPA விகிதம் 2.1% குறைஞ்சது. இது இந்திய வங்கித்துறை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பங்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்போ தனியார் வங்கிகளோட பங்கு? பொதுத்துறை வங்கிகளோட பங்கு 55.2%ல இருந்து 54.9% குறைஞ்சிருக்கு. அதே சமயம் தனியார் துறை வங்கிகளோட பங்கு 37.1% இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா பிரைவேட் பேங்க்ஸ் இன்னும் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இந்த சதவீதங்கள் வங்கி தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்சல்யூட்லி. 2.1% and 54.9% ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி வங்கி விதிமுறைகள் மற்றும் மோசடி சம்பந்தப்பட்டது. இதுல தவறான கூற்று எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுல தவறான கூற்று சி. சீல என்ன சொல்லியிருக்கு? RBI மிஸ்செல்லிங்கை தடுக்க விதிமுறைகளை வெளியிடுது. மோசடி மதிப்புல 70.7% தனியார் வங்கிகளால் ஏற்பட்டதுன்னு இருக்கு. ஆமா, அதுதான் தப்பு. உண்மை என்னன்னா மோசடியோட மொத்த மதிப்புல 70.7% பொதுத்துறை வங்கிகள்ல தான் நடந்திருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஓ, அப்போ தனியார் வங்கிகள்ல மோசடி வழக்குகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் கேசஸ்ல அவங்க 59.3% பங்களிச்சிருக்காங்க. ஆனா வேல்யூ வைஸ் PSBs தான் அதிகம். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. மத்த தகவல்கள் எல்லாம் சரியா? ஆமா. PNB SRIL எக்விப்மெண்ட் ஃபைனான்ஸ் கணக்குல 2434 கோடி கடன் மோசடி நடந்ததா புகார் செஞ்சது சரிதான். CBI டூப்ளிகேட் செக்யூரிட்டிஸ்க்கான வரம்பு 10 லட்சமா உயர்த்தியதும் சரிதான். முக்கியம். அடுத்து தேசிய விவகாரங்கள். ஒரு பொறுத்துக கேள்வி. இனிஷியேட்டிவ்ஸ அதோட டீடைல்ஸ் கூட பொருத்தணும். சரி. இதுல சரியான பதில் ஏ. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. குட் கவர்னன்ஸ் டே வந்து டிசம்பர் 25, வாஜ்பாய் அவரோட பிறந்த நாள். சரி. அன்னைக்குதான் டாக்டர் ஜிதேந்திர சிங் EHRMS 2.0 அறிமுகப்படுத்தினார். இது மிஷன் கர்மயோகியோட ஒரு பகுதி. ஓகே. அப்புறம் Q மார்க் தேஷ் கா ஹக் வந்து QCI, அதாவது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ். கடைசியா ஆரவள்ளி தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் ஆரவள்ளி மலைகளுக்கான அந்த 100 மீட்டர் எலிவேஷன் டெஃபினிஷனுக்கு தடை விதிச்சது. இது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் தீர்ப்பு. அருமை. இப்போ பொருளாதார தரவரிசை. இந்த கூற்றுகள்ல எது உண்மை? இதுல உண்மையான கூற்று சி. இந்திய வம்சாவளி வணிகத் தலைவர்களுக்கான ஹுருன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2025ல ஜெயஸ்ரீ உல்லால் ஆரிஸ்டா நெட்வொர்க்ஸ் முதலிடம் பிடிச்சாங்க. அப்போ மத்ததெல்லாம் தப்பு. இந்தியா 5.0 ட்ரில்லியன் GDP அடைஞ்சிருச்சா? இல்ல. இப்போதைய நிலவரப்படி இந்தியா 4.18 ட்ரில்லியன் GDPயோட உலகின் 4வது பெரிய பொருளாதாரம், 3வது இல்ல. சரி, GST வளர்ச்சியில தெலங்கானாவா முன்னணியில இருக்கு? இல்ல. அதுலயே ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. GST வளர்ச்சியில ஒடிசா 22.4% CAGR முன்னணியில இருக்கு. நேரடி வரிகள், அதாவது டைரக்ட் டாக்ஸஸ் வளர்ச்சியில தான் தெலுங்கானா 50.7% CAGR முன்னணியில இருக்கு. ஓ, அப்போ ரெண்டுலயுமே டாப் கான்ட்ரிபியூட்டர் மகாராஷ்டிரா தானா? ஆமா. growth ரேட் வேற, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வேற. மகாராஷ்டிரா தான் ரெண்டுக்குமே சிறந்த பங்களிப்பாளர். கர்நாடகா இல்ல. தெளிவா புரிஞ்சுது. இப்போ சர்வதேச விவகாரங்கள். இதுல சரியான சேர்க்கையை தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு சரியான பதில் ஏ. சொமாலிலாந்து பத்தி சொல்லுங்க. இஸ்ரேல் சோமாலிலாந்தாந்த ஒரு சுதந்திர நாடா அங்கீகரிச்சிருக்கு. சோமாலிலாந்த தலைநகர் ஹர்கேசா. சரி,
கிம்பர்லி ப்ராசஸ்க்கு இந்தியா எப்போ தலைமை ஏற்கும்? இந்தியா 2026ல கிம்பர்லி ப்ராசஸ்க்கு சேராகவும் 2025ல வைஸ் சேராகவும் இருக்கும். ஸோ 2026ங்கிறது தான் சரியான வருஷம். இந்தியா ஓமன் எஃப்டிஏ பத்தி அது இந்தியாவின் 17வது வர்த்தக ஒப்பந்தம், 20வது இல்ல. அதுல 77.79% டாரிஃப் லைன்ஸ்க்கு ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் கிடைக்கும், 50% இல்ல. ஓகே. அடுத்தது விளையாட்டு. செஸ் பத்தின கேள்வி. இதுல எது தவறான கூற்று? இதுல தவறான கூற்று டி. அர்ஜுன் எரிகசி வேர்ல்ட் ரேபிட் போடியம்ல இடம்பெற்ற முதல் இந்திய ஆண்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. அப்போ உண்மை என்ன? விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு வேர்ல்ட் ரேபிட் போடியமில் இடம்பெற்ற 2வது இந்திய ஆண் தான் அர்ஜுன் எரிகசி. ஓ, 2வது வீரர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, மத்ததெல்லாம் சரிதான். மேக்னஸ் கால்சன் 9வது முறையா வேர்ல்ட் பிளிட்ஸ் பட்டத்தை வென்றார். ஆல்பைன் எஸ்ஜி பைப்பர்ஸ் அணி ஜிசிஎல் சீசன் 3 வென்றது. கிரிக்கெட், டென்னிஸ், ஃபுட்பால் வெற்றியாளர்களை பொறுத்தலாமா? தாராளமா. இதுல சரியான சேர்க்கை ஏ. அதாவது 1க்கு பி, 2க்கு சி, 3க்கு ஏ. விளக்கமா சொல்லுங்க. ஜார்க்கண்ட் அணி அவங்களோட முதல் சையத் முஷ்டாக் அலி டிராஃபி, அதாவது SMIT பட்டத்தை வென்றது. சரி, நிக் கர்கியோஸ். நிக்கர் கியோஸ் பேட்டில் ஆஃப் த செக்ஸஸ் போட்டியில அரீனா சபலங்காவை தோற்கடித்தார். ஐட்டான பொன்மாட்டி. அவங்க ஃபிஃபா பெஸ்ட் விமென்ஸ் பிளேயர் விருதை வென்றாங்க. அருமை. அடுத்து அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல். சரி, இந்த அறிவியல் செய்திகள்ல எதெல்லாம் உண்மை? இதுல 3மே உண்மை. சோ A-D இஸ் தி ஆன்சர். ஓகே, ஒவ்வொன்னா பார்க்கலாம். மினாமிட்டோரி ஐலண்ட். ஜப்பான் அந்த தீவுல ரேர் எர்த் நிறைந்த சேற்றை சோதனை முறையில வெட்டி எடுக்குது. இது உண்மை. பிளாக் விடோ பல்சார். கதிர்வீச்சால ஒரு கிரகத்தோட வளிமண்டலம் அகற்றப்படுற ஒரு அமைப்பு தான் அது. அங்க ஆக்சிஜன், நைட்ரஜன் இல்லாம ஹீலியம், கார்பன் வளிமண்டலம் இருக்கு. அதுவும் உண்மைதான். இந்தியாவோட ரேர் எர்த்ஸ் நிலைமை. இருப்புகள்ல அவர்தான் ரிசர்வ்ஸ்ல நாம 3வது இடத்துல இருக்கோம். ஆனா உற்பத்தியில பின்தங்கி இருக்கோம். அதுவும் உண்மைதான். சரி, பாதுகாப்பு தொடர்பான இன்னொரு கேள்வி. சரியான அமைப்பு மற்றும் அதன் முயற்சியை அடையாளம் காணணும். இதுல சரியான பதில் ஏ. இந்திய கடலோர காவல் படை சமுத்திர பிரதாப் என்கிற முதல் உள்நாட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல பணில சேர்த்தது. அப்ப மத்த ரெண்டும் தப்பு. ஆமா, ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸை நடத்தும். ஆனா 2029ல 2025ல இல்ல. IAF பார்ட்னர்ஷிப். IAF உள்நாட்டு ஏர்பார்ன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் உருவாக்க IIT மட்ராஸ் கூட தான் கூட்டு சேர்ந்திருக்கு. IIT பொம்பை கூட இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கவனிக்கணும். கரெக்ட். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இரங்கல்கள், நாட்கள் மற்றும் கலாச்சாரம். இதுல எது உண்மையான கூற்று? இதுல உண்மையான கூற்று பி. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, அதாவது PMGSY தனது 25வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. அது டிசம்பர் 25, 2000ல தொடங்கப்பட்டது. அப்போ மத்ததெல்லாம் தப்பு. கலிதா ஜியா. அவங்க வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர், பாகிஸ்தானோட இல்ல. லோசர் பண்டிகை. லோசர் லடாக்கோட புத்தாண்டு, சிக்கிமோடது இல்லை. குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ல எத்தனை துறைகள் இருக்கு? அதுல 10 செக்டார்ஸ் மற்றும் 58 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. 8 துறைகள் இல்ல. சரி, கடைசி கேள்வி. இதர அறிக்கைகள் மற்றும் புள்ளி விவரங்கள். இதுல சரியான வரிசை எது? இதுக்கு சரியான பதில் பி. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உலகின் பரபரப்பான விமானப்பாதை ஜெஜூ சியோல். 14.4 மில்லியன் இருக்கைகளோட இதுதான் முதலிடம். யூனிகார்ன்களில் இந்தியாவின் தரம். யூனிகார்ன்களின் எண்ணிக்கையில இந்தியா 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாட்டுல பெங்களூரு முன்னணியில இருக்கு. நஷா முக்த பாரத் காக புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதுக்காக சிவானந்த யோகா வேதாந்தா தன்வந்திரி ஆஷ்ரம் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் பட்டாஞ்சலி 2 அமைப்புகளும் கையெழுத்திட்டன. அருமை. டிசம்பர் மாதத்திற்கான மிக முக்கியமான செய்திகளை நாம இப்ப முழுமையா அலசிட்டோம். உங்கள் தேர்விற்கு முன் மீண்டும் ஒருமுறை இதை திருப்புதல் செய்யுங்கள். ஆல் தி பெஸ்ட்.